இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பக்தர்களே, இன்று நாம் தாயாம் திருச்சபையோடு இணைந்து திருக்குடும்பத்தின் பாதுகாவலரும் நம்முடைய குடும்பங்களின் பாதுகாவலரும் தொழிலாளர்களின் பாதுகாவலருமான கனவுகளின் நாயகன் புனித சூசையப்பரனுடைய திருவிழாவினை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான வேளையிலே சூசையப்பரை மிகவும் பிடித்த நம்முடைய திருத்தந்தைக்காக சிறப்பாக இந்நாளிலே ஜெபிப்போம். நல்ல பூரண சுகம் பெற்று கடவுளுடைய பணியை மென்மேலும் செய்ய இறைவன் அவருக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, கடவுளை பார்த்து ஒரு கவிஞன் இவ்வாறு கடவுளோடு பேசி உரையாடினானாம். கடவுளே, உன்னை என் இதயமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்காக ஒரு நொடி பொழுது கூட ஓயாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற, உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரே உறுப்பு இதயம்தான். எனவே இறையே, நீ என்னுடைய இதயமாக மாறு என்று சொல்லி வேண்டினானாம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக கடைசியாக தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, மத்தேயு நற்செய்தியினுடைய கடைசி இறை வார்த்தை 28:20 இவ்வாறு வாசிக்கிறோம்: இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன். அற்புதமான ஒரு வாக்குறுதி. கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளிலே தலை சிறந்த உன்னதமான அற்புதமான வாக்குறுதியாக இந்த வாக்குறுதியை நாம் கூர்ந்து நோக்கலாம். அதையே நாம் திருப்பாடல் ஆசிரியர்களுடைய வார்த்தைகளிலே பார்க்கின்ற பொழுது, திருப்பாடல் புத்தகம் 121 அதிகாரம் 4வது இறைவசனம் இவ்வாறு அந்த கடவுளை உருவகப்படுத்துகிறது: உன்னை காக்கின்ற தெய்வம் கண் அயர்வதும் இல்லை, கண் உறங்குவதும் இல்லை. உன்னை காக்கின்ற தெய்வமாகிய நான் எந்நாளும் ஒரு நொடி பொழுது கூட நீங்காமல் உன்னோடு இருக்கிறேன். அதுதான் கடவுள் கொடுத்த வாக்குறுதியினுடைய ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையும் பேருண்மையுமாக இருக்கிறது. இந்த உண்மையை சூசையப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாளும் என் கூடவே என் இறைவன் எனக்காக பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் சூசையப்பனுடைய வாழ்க்கையிலே ஒரு தெம்பை, ஒரு சக்தியை, ஒரு மன வலிமையை, ஓடக்கூடிய எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்தது இந்த கடவுளுடைய குணம்தான். என்றும் நீங்காதவர், எப்போதும் நம் கூடவே பயணிக்கின்றவர். இந்த சூசையப்பருடைய வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை. இந்த மண்ணுலகிலே சூசையப்பருக்கு கொடுத்த வாழ்க்கையை போல அற்புதமான ஒரு வாழ்க்கை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு நோக்கத்தோடு கடவுள் சூசையப்பருக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்கின்றார். அதிலே சூசையப்பருக்கு கொடுத்தது ஒரு வினோதமான ஒரு அழைப்பு என்று சொல்லலாம். அந்த அழைப்பு என்ன என்று உங்களுக்கு தெரியும். அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது? கணவனை அறியாமலே கருவுற்றிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அன்னை மரியாளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, உயிருக்கு பங்கம் என்று தெரிந்தாலும், உயிருக்கு பாதிப்பு என்று தெரிந்தாலும், தன்னுடைய உயிரை அவர்கள் எடுத்து விடுவார்கள் என்று தெரிந்தாலும், புனித சூசையப்பர் நம்முடைய கடவுள் இயேசு ஆண்டவரை பாலகனாக அவரை பாதுகாக்க வேண்டும். அற்புதமான பணி. அன்னை மரியாளையும் இயேசு ஆண்டவரையும் பாதுகாக்கின்ற அந்த அற்புதமான உன்னதமான ஒரு அழைப்பினை இறைவன் கொடுக்கின்றார். இவருடைய அழைப்பு ஆசீர்வாதம் மிக்கதுதான். இந்த உலகிலே புனிதர்கள், மாபெரும் புனிதர்களின் 2 பேரின் அருகில் இருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை பெற்றவர்
புனித சூசையப்பர் என்று சொல்லலாம். அன்னை மரியாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த உலகிலே கடவுளுக்கு அருகிலே கடவுளை கரத்தில் தாங்கக்கூடிய பேற்றினை முதலிலே பெற்றவர். அதிலும் சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக மனிதனாக முதலிலே தரிசிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றவரும் நம்முடைய புனித சூசையப்பர் தான். இவ்வளவு பெரிய பேரு, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், கடவுளை முதலாக கரத்தில் தாங்கக்கூடிய பேரு, கடவுளை தரிசிக்கக்கூடிய கடவுளை வணங்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம், இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கடவுள் அவருக்கு கொடுத்திருந்தார். ஆனால் ஆசீர்வாதத்தோடு இணைந்து பல பொறுப்புகளையும் சூசையப்பருக்கு கடவுள் கொடுத்து வைத்திருந்தார். பொறுப்புகளிலே அவர் ஓடுகின்ற பொழுது, பொறுப்புகளை தாங்கி செயல்படுகின்ற பொழுது எத்துணை ஏளன பேச்சு, எத்துணை ஏமாற்றம் என்பது அவருக்கு நிறையவே இருந்தது. சூசையப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்தார். எதற்காக? இறைவன் கொடுத்த திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. இந்த உலக காரியங்கள், உலக ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் சூசையப்பர் துறந்தார். எதற்காக? மீட்பரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. இறைவன் கொடுத்த பணியை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு எல்லாவற்றையும் துறந்து ஓட ஆரம்பித்தார். அந்த ஓடுகின்ற பாதையிலே துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் ஏராளம். அன்னை மரியாளை அழைத்து ஒவ்வொரு இடங்களுக்காக செல்கின்ற பொழுது அவர் அனுபவித்த துயரத்தை, அவர் அனுபவித்த துன்பத்தை நாம் வார்த்தைகளிலே அடக்க முடியாது. அப்படிப்பட்ட துன்பமான, சோதனையான, வேதனையான நேரங்களிலே அவருக்கு தெம்பை கொடுத்தது தன்னுடைய கடவுள். உன்னை அழைத்தவர், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை அழைத்தவர், நான் உன் கூடவே பயணிக்கின்றேன். அதுதான் ஒவ்வொரு நேரமும் சூசையப்பருக்கு புதிய தெம்பை கொடுத்தது என்றெல்லாம். 4 கனவுகள் சூசையப்பருடைய வாழ்க்கையிலே, கனவுகளின் நாயகன் என்று இதனால்தான் அவரை அழைக்கிறோம். 4 கனவுகள். மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 20வது இறைவசனத்திலே அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று தயங்கி இருக்கின்ற சூழ்நிலையிலே, தான் ஒரு நேர்மையாளராக இருந்ததால் மறைவாக விலக்கிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் தூதர் மூலமாக கனவிலே இவருக்கு அறிவுரை கொடுக்கின்றார். கொடுத்த அறிவுரையை உடனே ஏற்று பயணிக்கின்றார். அதே போல மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 13வது இறைவசனம், அன்னை மரியாளையும் பச்சிளம் குழந்தை பாலன் இயேசுவையும் தூக்கி கொண்டு எகிப்திற்கு ஓடு என்று கடவுள் எச்சரிக்கிறார். உடனே ஓடுகிறார். 2:19 பார்க்கிறோம், மீண்டும் எகிப்திலிருந்து திரும்ப இஸ்ரேலுக்கு திரும்ப வா என்று எச்சரிக்கிறார். மீண்டும் வருகிறார். 2:22 கலிலேயாவிற்கு செல் என்று சொல்லுகின்றார். செல்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் இவர் அனுபவித்த கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுதும் என் கடவுள் எனக்காக விழித்திருக்கிறார். அதுதான் அவருக்கு தெம்பை கொடுத்தது. இப்படி ஒரு மாபெரும் ஓட்டத்தை, எதிரே நிற்பது என்னவென்று தெரியாது, உயிருக்கு பங்கம் என்று தெரிந்தால் கூட எது அவரை தைரியமாக ஓட வைத்தது என்றால் இந்த கனவுகளிலே பேசிய ஆண்டவர் தான். நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன், ஆனால் என் கடவுள் எனக்காக விழித்திருக்கிறார். அதுதான் அவருடைய உந்து சக்தியாக இருந்தது. அதுதான் அவருக்கு ஓட்டத்திலே சக்தியை, வலிமையை, வல்லமையை கொடுத்தது. அந்த சக்தியோடு தான் அந்த கடவுள் என் துணை இருக்கிறார் என்ற அந்த ஒரு மன வலிமையோடு தான் அவர் ஓட ஆரம்பித்தார். அவருடைய மனங்களிலே ஓடியது இதுதான், எனக்கு வல்லமையை, எனக்கு வலிமையை கொடுக்கின்ற ஆண்டவர் என் பக்கம் என்னோடு இருக்கின்றார். இந்த வல்லமை, இந்த வலிமை அவரை ஓட வைத்தது. நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு தெளிந்த நீரோடையாக இருக்கின்ற பொழுது, எண்ணிய எண்ணமெல்லாம் நிறைவேறுகின்ற பொழுது, நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற பொழுது, எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் ஏணிப்படியாக மாற்றி நம்மை வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு, வாழ்க்கையினுடைய ஏற்றத்திற்கு அழைத்து செல்கின்ற பொழுது, நாம் நடந்து செல்கின்ற பாதைகள் எல்லாம் சிகப்பு கம்பளம் விரித்து மலர் தூவி நம்மை வரவேற்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற தடைகள் அனைத்தும் கதிரவனை கண்ட பனி போல விலகி ஓடுகின்ற பொழுது,
என் கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னோடு பயணிக்கின்றார், உறங்காமல் எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று சொல்வதில்லை எந்த ஒரு சந்தேகமோ, எந்த ஒரு அச்சமோ, எந்த ஒரு நம்பிக்கையின்மையோ கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள் மாறி மாறி சுற்றி சுற்றி நம்மை அடித்து நொறுக்குகின்ற பொழுது, அலைகழிக்கின்ற பொழுது, எண்ணிய எண்ணமெல்லாம் எண்ணமாகவே இருக்கின்ற பொழுது, நினைத்த காரியங்கள் அனைத்தும் கற்பனையாகவே இருக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நம்மை சறுக்கி விழச் செய்து தடமுறல செய்கின்ற பொழுது, நாம் நடந்து செல்கின்ற பாதைகள் அனைத்தும் கற்களும் முற்களும் நிறைந்த கரடுமுரடான பாதையாக இருக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே எதிரே வருகின்ற சிறு சிறு தடங்கல்கள் கூட பெரிய மலையாக உருவெடுத்து எதிரே நிற்கின்ற பொழுது, எதிரே நமக்கு இருட்டாகவே இருக்கின்ற பொழுது, அந்த கடவுள் என்னோடு இருக்கிறார். என்னுடைய கடவுள் 24 மணி நேரமும் நீங்காதவர், என்னோடு பயணிக்கிறார், என்னோடு உடன் இருக்கின்றார் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறி. சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது, நிறைவாக இருக்கின்ற பொழுது, நிம்மதியோடு இருக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது, என் கடவுள் என்னோடு பயணிக்கின்றார் என்று சொல்வதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கொள்ளாத நாம், துன்பமான சூழ்நிலையிலே, கஷ்டமான சூழ்நிலையிலே, நோயின் பிடியிலே சிக்கி தவிக்கின்ற பொழுது, நம்முடைய கடவுள் நம்மோடு இருப்பதை பல நேரங்களிலே நாம் உணர்வது கிடையாது. கடவுளிடம் ஓடி வருகிறோம், ஏதோ கடவுள் நம்மை விலகி ஓடிவிட்டார் என்று, நம்மை விட்டு தூரே சென்று விட்டார் என்று கடவுளை நோக்கி ஓடி வருகிறோம். கடவுள் என் கூடவே பயணிக்கின்றார். ஒரு நொடி பொழுது கூட நீங்காதவர் தான் நம்முடைய கடவுள். அந்த கடவுளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக அனுபவிக்க முடியுமா என்றால், அந்த கனவுகளின் நாயகன் தன்னுடைய கனவுகளில் கூட கடவுளுடைய அனுகிரகத்தை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டது போல நாமும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல கடவுள் பேசுவார். நம்முடைய கடவுள் நம்மோடு உடன் பயணிக்கின்றவர், நம் கூடவே பயணிப்பார். எப்பொழுது? சூசையப்பரிடமிருந்த அந்த அற்புதமான 3 குணங்கள் நம்முடைய வாழ்க்கையாக மாறுகின்ற பொழுது நாமும் அந்த கடவுளை அனுபவிக்க முடியும். கடவுளை பற்றி நமக்கு தெரியும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. விழியத்தை வாசித்திருக்கணும், பல மறையுரைகளை கேட்டிருக்கணும், பல பெரியவர்கள் மூலமாக நமக்கு இறை அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனை பற்றி தெரியும். ஆனால் கடவுளை அனுபவித்திருக்கிறோமா? கடவுள் ஒரு நொடி பொழுது கூட என்னை விட்டு நீங்காதவர் என்று வாசித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். அதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்றால் உணர முடியும் என்றுதான் சூசையப்பர் சொல்லுகிறார். 3 அற்புதமான குணங்கள் சூசையப்பருடைய வாழ்க்கையில் இருந்தது. முதல் அற்புதமான குணம் அசைக்க முடியாத நம்பிக்கை. என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த அசைக்க முடியாத ஒரு குணம் புனித பவுலடிகளாருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த நம்பிக்கை தான் நம்முடைய நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற அபிரகாமின் வாழ்க்கையில் இருந்த அந்த நம்பிக்கை. கை காட்டு திசையிலே செல் என்று சொல்லுகின்ற பொழுது சென்றாரே, அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேண்டும். என்னை அழைத்தவர் என்றும் என் கூட இருப்பார், ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த கடவுளை நம்மால் அனுபவிக்க உந்துதலாக இருக்கும். இரண்டாவது, இந்த சூசையப்பரிடமிருந்த வெள்ளை மனம் படைத்த அந்த பச்சை உள்ளம், யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு மனம். அவர் நினைத்திருந்தால் அன்னை மரியாளை தூற்றி பேசி இருக்க முடியும், அன்னை மரியாளை விலக்கி இருக்க முடியும், அன்னை மரியாளை சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தி இருக்க முடியும். ஏன் அன்னை மரியாளுடைய ஒரு உயிருக்கு கூட பங்கம் விளைவித்திருக்க முடியும். யாருக்கும் தீங்கு நினைக்காத வெள்ளை உள்ளம் படைத்தவர். அதனால்தான் ஒற்றை வார்த்தை சொல்லப்படுகிறது. 13 இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலே சூசையப்பரை பற்றி சொல்லப்பட்டாலும் ஒரே ஒரு இடத்திலே தான் சூசையப்பர் நேர்மையாளர் என்று சொல்லுகிறது. பேசாத ஒரு மனிதரை பேச வைத்த இறைவார்த்தை இந்த இறைவார்த்தை தான். நேர்மையாளர், தூய்மையானவர், பரிசுத்தமானவர். அந்த பரிசுத்தமான உள்ளம் நம்முடைய உள்ளமாக மாறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த கடவுளை நாம் அனுபவிக்க முடியும். மூன்றாவது,
கடவுளுடைய திட்டம் திருவுளம் எது என்று அறிந்தவுடன் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அப்படியே பயணிக்கின்ற மனநிலை. மீண்டும் நம்பிக்கைதான். அழைத்தவர் கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கைதான் கடவுளுடைய திருவுளத்தை ஏற்று பயணிக்க வைத்தது. இந்த 4 கனவுகளிலும் பார்க்கிறோம், எச்சரிக்கிறார். எந்த ஒரு கேள்வியுமே கேட்கவில்லை. அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னபொழுது கூட அன்னை மரியாள் முதலிலே ஒரு கேள்வியை எழுப்பினார். ஆனால் சூசையப்பருடைய வாழ்க்கையிலே கேள்வி என்பதே இல்லை. இறைவன் சொல்லிவிட்டார், இறைவனுடைய திருவுளம் இது, நான் நிறைவேற்றுகிறேன். தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து கடவுளின் தூதர் அவருக்கு சொன்னவாறே செய்தார். அதுதான் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து அப்படியே நிறைவேற்றுகின்ற அற்புதமான ஒரு மனநிலை. அவரை போல இந்த உலகிலே ரிஸ்க் டேக்கர் என்று சொல்பவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு சாதுரியமாக எல்லாவற்றையும் கையாண்டார். எல்லா சூழ்நிலைகளும் கடவுளை நம்பி ஓடினார். ஏனென்றால் கடவுள் அவர் கூடவே பயணித்தார். கடவுள் கொடுத்த வாக்குறுதியை கடவுள் சூசையப்பருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றியது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வழிபடுகின்ற தெய்வம், நாம் வணங்குகின்ற தெய்வம், ஒவ்வொரு நாளும் நற்கருணைகளை நாம் பெற்றுக்கொள்கின்ற தெய்வம் இடைவிடாது எந்நாளும் ஒரு நொடி பொழுது கூட நீங்காது நம் கூடவே பயணிக்கின்ற கடவுளை தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் எங்கோ அல்ல, என்னுடைய இதயத்திலே நற்கருணை வடிவிலே வந்தவர் என்னோடு இரண்டர கலந்து என் கூடவே பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த கடவுளை அனுபவிக்கின்ற பொழுது, அந்த கடவுளை உணர்ந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை ஒரு சின்ன ஒரு நிகழ்வோடு முடிக்க விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு தாயானவள் அவருடைய குடும்பத்தை, வீட்டை மந்திரிக்க வேண்டும் என்று அழைத்தார். ஏன் என்று கேட்ட பொழுது அந்த தாயானவள், எங்களுடைய திருமண வாழ்க்கையிலே 25 ஆண்டுகளை நாங்கள் கடந்திருக்கிறோம். எனவே எங்களுடைய இல்லத்தை நீங்கள் வந்து ஆசீர்வதியுங்கள். ஏனென்றால் என்னுடைய கணவன் ஆலயத்திற்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் என்று சொன்னார். சரி என்று அவருடைய இல்லத்தை மந்திரிப்பதற்காக சென்றிருந்தேன். இல்லத்தை எல்லாம் மந்திரித்துவிட்டு கடைசியாக அவர் கணவன் இருந்த அந்த அறைக்கு சென்று அவரை மந்திரித்துவிட்டு அந்த தாயோடு பேசி கொண்டிருந்தேன். அம்மா, எப்போ நிகழ்ந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது அந்த தாயானவள் சொன்னால், இது திருமணமாகி அடுத்த 8 நாட்களிலே நிகழ்ந்த விபத்து. அதிலிருந்து என் கணவர் எழுந்து நடமாட முடியாது, படுத்த படுக்கை தான், எல்லாம் படுக்கையிலே தான் என்று சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம். 25 ஆண்டுகள் 8 நாட்கள் தான் அந்த குடும்ப வாழ்க்கை. எனக்கு ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியத்திலே அந்த தாயை பார்த்து கேட்டேன், அம்மா, இது எப்படி உங்களால் முடிந்தது என்று கேட்டேன். அப்பொழுது அந்த தாயானவள் சொன்ன பதில் இதுதான். என்னுடைய திருமண நாளிலே கடவுளுக்கு முன்பாக, எப்படிப்பட்ட கடவுள் என்றால் ஒரு நொடி பொழுது கூட என்னை விட்டு நீங்காத விலகாத கடவுளுக்கு முன்பாக நான் கொடுத்த வாக்குறுதி இதுதான். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் என்றும் உனக்கு பிரமாணிக்கமாய் உன்னோடு இருப்பேன். கொடுத்த வாக்குறுதி ஃபாதர். அன்று கொடுத்த வாக்குறுதி இன்றும் என்னை இந்த சூழ்நிலையில் கூட அந்த வாக்குறுதிக்கு பிரமாணிக்கமாயிருக்க என்னை அழைத்து செல்ல கொண்டிருக்கிறது. என்னுடைய கடவுள் என்னை விட்டு நீங்காதவர். அவருடைய சன்னிதானத்திலே அவருடைய அருள் துணையோடு நான் அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டேன். எப்படி ஃபாதர், என்னால் மட்டும் நான் கொடுத்த வாக்குறுதியை மீற முடியும் என்று சொன்னார். இதுதான் இன்று நம்முடைய கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான ஒரு பாடம். கடவுள் நம்மை விட்டு நீங்காதவர். அதே போல நாமும் நம்மை நம்பியவர்களை விட்டு நீங்காமல் விலகாமல் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு பிரமாணிக்கமாயிருக்க நம்மை கடவுள் அழைக்கின்றார். அதற்கான உறுதுணையை, சக்தியை, வல்லமையை நம்முடைய கடவுள்களின் நாயகன் புனித சூசையப்பர் மூலமாக மன்றாடுவோம். ஏனென்றால் இவரும் தன்னுடைய கடவுளுக்கு வாக்குறுதி மாறாதவராக, வாக்குறுதியிலிருந்து விலகாதவராக இருந்தார். மீண்டும் சொல்கிறேன், இறையே, நீ என்னுடைய இதயமாக மாறு. ஏனென்றால்
ஒரு நொடி பொழுது கூட எனக்காக துடித்து கொண்டிருப்பது என் இதயம்தான். இறையே, என் இதயமாக மாறு. ஆமென்.